வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போது குரு பகவானுக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கடக ராசியில் குரு உச்சமாகிறார். அப்போது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நிதி நிலை, அதாவது பேங்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தன் ஸ்தானத்திற்கு 8ல் ஏன் உச்சமாகுது? அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். வீடு, வாசல், வண்டி, வாகனம், குடும்பம்ங்கிற இடத்துல குரு உச்சம் பெறுகிறார். அப்படிங்கும்போது ஒரு நிதிக்கு அதிபதி அந்த குரு அந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அங்கே தான் நிதி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு பிறப்பு ஜாதகத்தில் குரு எந்த பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தில் தான் நிதியை வைத்திருக்கிறார். இது ஒரு எளிமையான டிப்ஸு. குரு பார்க்குற இடம் சிறப்பு, குருபலன் வந்தால் சிறப்பு, அதெல்லாம் கிடையாது. காசு எங்கே இருக்குது, குரு எங்கே இருக்காரோ இது அதுதான் காசு குரு எங்கே இருக்காரோ அங்கே தான் உன்னோட பணம் ஸ்டோரேஜாக இருக்குது. நீ அங்கே போய் கேட்டேன்னா அது கொடுக்கும். அது மாமஸ்தானத்தில் இருந்தால் மாமன் கொடுப்பார், உன் கல்யாணத்தை பண்ணி வைப்பார், உன்னை படிக்க வைப்பார். அதுவே பேங்க்கில் இருந்ததுன்னா பேங்க்கில் இருந்து கிடைக்கும். அதாவது நிறுவனங்கள் அப்படிங்கிற இடத்துல. அதுவே ஒரு ஜுவல்ஸ் அப்படிங்கிற இடமா இருந்ததுன்னா மனைவினால் ஒரு நகை நட்டை வச்சு அந்த காசை வாங்கி நீ தொழில் பண்ணுற அம்சம். இதெல்லாம் அந்த நிதிக்கு அந்த குரு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல உங்களுக்கு காசு இருக்குது. அப்போது அந்த காசு இருக்குதுன்னா அந்த இடத்துல உங்கள் காசை கொண்டு போய் நீங்கள் முடக்குவீங்களா, இல்லை அங்கேருந்து நீங்கள் காசை பெறுவீங்களா? இந்த 2 இடம் யோசிக்க வேண்டியது. அப்போ என்ன பண்ணும்? அப்போ தனுசு ராசின்னு சொல்லக்கூடிய இடம் குருவினுடைய ஆட்சி வீடு. தன் ஸ்தானத்திற்கு 8ல் ஒரு வண்டி, வாகனம், சுகஸ்தானம், கட்டிடங்கிற இடத்துல போய் உச்சமாகிற குரு பகவான் இந்த வீட்டுக்கு பேங்க்குன்னு சொல்லக்கூடிய நிதின்னு காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு உண்டான இடத்துக்கு 6ஆகவும் 8ஆகவும் வருது. அப்போ சந்திரனுக்கு 6, 8 வருது. எப்படி இது சாத்தியம்? தன் ஸ்தானத்துக்கு 8ல் போய் ஒரு கிரகம் ஏன் உச்சமாகுது, ஏன் வச்சிருக்காங்க? ஒரு கேள்வியெல்லாம் யோசிக்க வேண்டியது. அப்போ அந்த வீடு வாசலை கட்டுவதற்கு கடன் வாங்கி கட்டுகிறாரா, சின்ன கடனாக வாங்குறாரா, அது உத்தியோகத்தின் மூலியமாக அந்த கடனை அடைப்பாரா, இல்லது தகப்பனார் மூலியமாக அந்த விஷயத்தை செய்வாரா, இல்லை அது இவருக்கு துன்பமாக துயரமாக வருமா? இது 6 சொல்கிற இடம். இது எளிமையான ஒரு விஷயம் பார்த்துக்கிறது. இப்போது இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்சமாச்சு அப்படின்னா அப்போது என்ன ஆகும்? தனக்குன்னு ஒரு கௌரவம், சரி, தன்னுடைய தான் இருக்கிற ஊரில் தன்னை சார்ந்த மக்கள்கிட்ட ஒரு நேம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசை, அல்லது நம்மளுடைய பரம்பரை பேர், நம்மளுடைய தாத்தன், பாட்டன், நம்ம அப்பா பரம்பரையாக வரக்கூடிய பெயர். இப்போ வாத்தியார் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2-3 ஜென்ரேஷன் மாறுவாங்க. அந்த தலைமுறை அந்த 58 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 வயசில் ஒரு பையன் வெளில போயிருப்பான், அடுத்த 20 வயசு ஒரு பையன் போயிருப்பான், அடுத்த வருஷம் போயிருப்பான். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஜென்ரேஷனை உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க வாத்தியார். அது குரு பகவான் தானே. அப்போது இந்த குருங்கிறதே ஒரு தலைமுறைகளை சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்திற்கு புத்திர காரகனே குரு பகவான், சுப விசேஷத்துக்கு அதிபதியே குரு பகவான். இவர் அதிகமாக உச்சமாச்சு அப்படின்னா தன் நேமை காப்பாற்றுறதுக்காகவே ரொம்ப பாடுபடுவாங்க. அதிகமான கெத்து இருக்கும். சூரியன்கிறது அது கௌரவம், அது கௌரவம் இருக்கும், அகந்தை இருக்கும். சூரியன் இருந்தால் அது உச்சமாக இருந்தால். ஆனால் குரு என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்களை கொஞ்சம் மதிக்காத மாதிரி பேசணும் அப்படின்னா வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ சூரியன் செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் வீட்டுக்கு வரணும்னு அவசியம் இல்லை, அப்படி பேசுவோம். ஆனால் இந்த குரு என்ன பண்ணுவார், மைண்டில் வச்சுக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லி காட்டும். அப்போது இந்த குரு உச்சமாகிறதுனால எவ்வளோ குரு வழுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது 6, 8, 12 தொடர்போ, பாவகிரகம், திதிசூன்யம், இதெல்லாம் பாதகாதிபதியோட தொடர்பு பெறுதாங்கிறத நம்ம பார்க்கணும். சும்மா குரு உச்சம்னு நம்ம பேசக்கூடாது. அப்போது இந்த நிதி உச்சமாச்சு அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் 6ஆம் இடம் அது கௌரவ வீடு, சிம்மம்னு வச்சுக்கோங்களேன். சிம்மத்தில் குரு போய் உட்கார்ந்துருக்காரு. அது ஆக்சுவலாகவே சூரியன் கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம், நம்மளுடைய வம்சத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போது பிராண்டாகவே அது அரசாங்க வீடு. அப்போ இந்த குரு போய் உட்காந்துச்சுன்னா ஐயோ எங்கேயாவது ஸ்லிப்பாச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்ம கௌரவம் போயிடுமா, அந்த யோசிக்க தன்மை. இப்போ எங்கேயாவது கடன் வந்துன்னா அடுத்து நம்ம செத்து போயிடலாமான்ற எண்ணம் தான் வரும். சமாளிக்கிற பவர் வராது. பாவ கிரகங்களுக்கு இருக்கும் வலிமை சுப கிரகங்களுக்கு இல்லை. அப்போது இதே குரு பகவான் நீசமான என்ன பண்ணுவார், நீசமாகி
சனியினுடைய தொடர்பு நீர் 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 ராசிகளும் சனியினுடைய தொடர்பும் பெற்று அல்லது நீர் ராசி கிரகங்கள் அவர்களை பார்த்தால் சேர்ந்தால் அப்போதான் வந்து என்ன பண்ணால் சுவாசப்பை நுரையீரல் சம்பந்தமான கோளாறு, இறப்பை சம்பந்தமான அசிடிட்டி ஃபார்ம் ஆகிறதுலாம் அங்கே தான். அப்போ குடலில் அதாவது என்ன சொல்கிறது, இறப்பை சம்பந்தமான பாதிப்பு, நுரையீரல் சுவாச குழாய்கள் சம்பந்தமான பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு அங்கே அதிகமாக. குரு நீச்சம் பெற்றவங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு. குரு நீச்சம் பெற்றால் மட்டுமல்ல, அது சனியினுடைய தொடர்பு பெற்றால் தான் கல்லீரல் பாதிக்கும். ஆனால் இந்த புதன் 6ஆம் அதிபதியெலாம் சாரம் வாங்குச்சு அப்படின்னா சுவாச பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இதனுடைய சுக்கரன் லிங்க்கு சனியினுடைய லிங்க்லாம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் கிட்னியில் கல் வர்றது, கிட்னி அடைப்பு, கேது தொடர்புலாம் பெற்றுச்சுன்னா கம்பல்சரி அது இருக்கும். கண்டிப்பாக ஆப்ரேஷன் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நீசமாச்சுன்னா அப்படியே மாறும். இப்போது இதனுடைய சைலண்ட்டுன்னு ஒன்று இருக்கும்ல, குருவுடைய சைலண்ட் யாரு? புதனுடைய சைலண்ட் குரு, குருவனுடைய சைலண்ட்டு புதன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பச்சை காய்கறிகள், நார்ச்சத்து உண்டான காய்கறிகள், புதனுக்கு தானே வைப்ரேஷன் கொடுக்கணும். அப்போ அதெல்லாம் சாப்பிட்டாலே இது சரியாகும்னு சொல்லுவோம். அப்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நார்ச்சத்து உண்டான காய்கறிகள் எல்லாத்தையும் எடுக்கணும். இதை விட எளிமையான விஷயம் என்னென்னா, குரு பாதிச்சோ அல்லது குரு வலுத்து கெட்டு போனால் நீங்கள் எந்த ஜாதகத்தில் வேணாலும் பாருங்கள், சூரியனுடைய திரிகோணத்தில் குரு வரும்போது அல்லது திரிகோண பாவங்களில் குரு இருந்து அதனுடைய சாரம் வாங்கி கிரகங்கள் தசாபுத்தி நடந்தாலோ பாவகிரகங்கள் அதனுடைய பார்வையில் இருந்தாலோ அந்த காலகட்டங்களில் அந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை வரும். காமாலைக்கு அதிபதி இவங்க 2 பேர் தான், சூரியன். ஏன்னா இந்த குருவினுடைய ஒளிக்கதிரும் மஞ்சள், சூரியனுடைய ஒளிக்கதிரும் மஞ்சள். இப்போ இவங்க 2 பேரும் சேரும்போது நம்ம உடம்புக்குள்ள அதிகமான மஞ்சள் தன்மை வந்துடுது. அவன் என்ன ஆகும், மஞ்சள் காமாலை வந்து அவன் மஞ்சள் காமாலை கண்ணில் தானே, சூரியன் கண்ணு தானே. அப்போ என்ன ஆகுது, காட்டி கொடுத்தது. அப்போ அந்த மூளை, அப்போ அது மூளைக்காய்ச்சலாக மாறுமா? இப்போ குரு மூளையாக செயல்படுறார். காய்ச்சல் சூரியன், மூளை குரு. இவங்க 2 பேரும் தாக்கும்போது மூளைக்காய்ச்சல், வைரஸ் ஃபீவர் வந்துடுதா, காப்பாற்ற முடியாமல் இறந்தவர்களும் உண்டு. அப்போ இதுக்கு குருவினால் வந்த தோஷம் பரிகாரம் குருக்கிட்டே இருக்குது. மிதுனம் துலாம் கும்பம் திரிகோணம் தானே. இப்போது இங்கே இருக்கிற குருவுக்கு துலாபாரம் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், கொண்டக்கடலை கொடுக்கலாம். அல்லது அது சுக்கிரனும் குருவும் சேர்ந்தது பழங்கள், அதற்கு செவ்வாழை பழங்கள் போக்குவரத்துங்கிறது துலாபாரமாக கொடுக்கலாம். கொடுத்தா தோஷம் நிவர்த்தி. குறிக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.